Hello developers, welcome to the new episode of Bootstrap. So நீங்க Bootstrap videos இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்க எபிசோட்ஸ்லாம் நீங்க பாக்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ அது மூலியமா நீங்க Bootstrap வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். நீங்க ஒரு வெப் டெவலப்பரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நம்மளோட என்ட்ரி எலிவேட் சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா HTML, CSS, JavaScript, Bootstrap இப்படி டாபிக் வைஸ் வந்து வீடியோஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வித்தவுட் கோடிங் ஸ்கில்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு கூட நம்மளோட கோடிங் வீடியோஸ் பார்த்தாலே உங்களால வந்து கோட் பண்ண முடியும். ஸோ இந்த எபிசோட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நேவிகேஷன் பார் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ வித்தவுட் HTML அண்ட் CSS கோடிங் இல்லாம டைரக்டா நம்ம Bootstrap கோடிங் மட்டும் வச்சு ஒரு நேவிகேஷன் லிங்க் வந்து வித்தின் ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்குள்ள எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ வாங்க பூட்ஸ்ட்ராப் வீடியோஸ் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு எந்த ஒரு வெப்சைட்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னாலும் லிங்க்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஹோம், ஃபீச்சர்ஸ், ப்ராடக்ட், சர்வீஸ், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், இந்த மாதிரி வந்து நேம்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து UL டேக்ல தான் பண்ணியிருப்போம். ஸோ இதை வந்து டிஃப்ரெண்டா பண்றதுக்கு நமக்கு பூட்ஸ்ட்ராப்ல இந்த getbootstrap.com அப்படிங்கிற இந்த வெப்சைட் குள்ள போங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளதான் நேவிகேஷன் பார் அப்படின்னு ஒரு டைட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து அவங்களே அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில கிளாஸ் நேம் எல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த பூட்ஸ்ட்ராப் தீம்ல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ண கிளாஸஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்ல ஏதாவது நீங்க அப்டேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கிளாஸ் நேம் நமக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா SM அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. SM அப்படின்னா ஸ்மால் மீடியம் டிவைசஸ். அண்ட் இங்க இருக்கிறது வந்து மீடியம் டிவைஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுக்காக MDன்னு கொடுத்துருப்பாங்க. லார்ஜ், எக்ஸல் இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கிளாஸ் நேம்ஸை மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி CSSல டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மெனு கிரியேட் பண்றப்ப இந்த டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தாதான் இன்லைன் ப்ராப்பர்ட்டிஸ் கரெக்டா வந்து வேலை செய்யும். ஸோ அதுக்கு அவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னா டிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற கிளாஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய கிளாஸ் நேம்ஸ் எல்லாமே வந்து நேவ்பார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ, எக்ஸாம்பிளுக்கு இப்ப இதுல வந்து நேவ்பார்ல ஆட்டோமேட்டிக்கா சில ஹோம், லிங்க் வித் டிராப் டவுன் லிஸ்டோட ஒரு மாடல் இருக்கு. இந்த மாடல்ல எனக்கு எக்ஸாக்டா வந்து இந்த டிராப் டவுன் லிஸ்டும் பக்கத்துல இருக்கிற இந்த சர்ச் பார் மட்டும்தான் வேணும், ரிமைனிங் இருக்கிறது எதுவும் வேண்டாம் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி டிராப் டவுன் வைக்கிறதுக்கு அவங்க என்ன கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்கிறத பாருங்க. ஸோ லிஸ்ட்ல கிளாஸ் நேம் வந்து nav-item டிராப் டவுன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் த சேம் டைம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சப் கிளாஸஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஆக்ஷன், அனதர் ஆக்ஷன், இந்த மாதிரி சப் கிளாஸஸ் கிரியேட் பண்றதுக்கு அவங்க தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராப் டவுன் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து A கிளாஸ்ல மென்ஷன் பண்றாங்க. ஸோ UL கிளாஸ்க்கு டிராப் டவுன் மெனுன்னு கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரி சப் கிளாஸஸ் எல்லாத்துக்குமே டிராப் டவுன் ஐட்டம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த கிளாஸை வந்து நீங்க கோ த்ரூ பண்ணாலே தெரியும். அண்ட் இதுல ஏதாவது ஒரு மாடலை இப்ப நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்போட லோகோவை இந்த கார்னர்ல செட் பண்ணிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு பிக்சர் எடுத்துக்கோங்க. அந்த பிக்சரை வந்து இந்த இமேஜ் சோர்ஸ்க்குள்ள கொடுத்துருங்க. அண்ட் இந்த இமேஜ் சோர்ஸ்க்குள்ள கொடுக்கும் போதே பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா வித் அண்ட் ஹைட் வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால இது லோகோ மாதிரி நமக்கு செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த பேக்ரவுண்ட் கலர் நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்க BG லைட்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த BG லைட் அப்படிங்கறத டார்க்னு மாத்திரலாம். ஸோ பூட்ஸ்ட்ராப்போட கலர் கோடிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பேக்ரவுண்ட் லைட் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் கிடைக்கும். BG-dark அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலர்ல கிடைக்கும். இதே நீங்க வேற ஏதாவது கலர்ஸ் வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யலாம். ஸோ இப்ப இதுலயே வந்து நிறைய மாடல்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அதுல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஸோ எங்க இருக்கு பாருங்க, கலர் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறதுல பிளாக் கலர் தீம் வேணும்னா அவங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா BG-dark அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேவ்பாரும் டார்க்னு கொடுக்கணும்,
bg-dark அப்படிங்கறதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ப்ளூ கலர்ல நேவிகேஷன் பார் வந்து கிடைக்குது. அண்ட் இதே வந்து நீங்களா ஏதாவது ஒரு புதுசா ஒரு கலர் மென்ஷன் பண்ணணும்னா ஆஸ் யூஷுவல் நீங்க சிஎஸ்எஸ் கமாண்ட்ஸ் ஆன ஸ்டைல் கமாண்ட் வந்து நீங்க இதுக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா கிளாஸ் நேம்குள்ள இந்த ஸ்டைல் நேம் கொடுக்க கூடாது, இது தனியா நீங்க கொடுக்கணும். அண்ட் பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி அண்ட் பக்கத்துல கொடுத்துருக்க இந்த இது வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ அப்படிங்கறத டினோட் பண்ணுது. சோ நீங்க இந்த கண்டெய்னர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்தாலும் இப்ப கிளாஸ் ஈக்குவல் டு கண்டெய்னர்னு கொடுத்தாலே அது ஆட்டோமேட்டிக்கா வித் வந்து 100% அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கும். அண்ட் அந்த கண்டெய்னருக்குள்ள நீங்க வேல்யூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அதோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எல்லாத்துலயுமே இந்த நேவிகேஷன் பார் கொடுக்குற எல்லாமே வந்து வித் ஃபுல்லா உங்களுக்கு வந்து 100% இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கிளாஸ் நேம் வந்து நீங்க கண்டெய்னர் அப்படிங்கறத கொடுக்கலாம். ஸோ இதுல எனக்கு பிடிச்ச மாடலை நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்க போறேன். சூஸ் பண்ணிட்டு பேக் டு விஎஸ் கோட்க்கு நான் வர போறேன். ஸோ விஎஸ் கோட் எடுத்துக்கோங்க. ஸோ நேவிகேஷன் பார் டாக்குமெண்டேஷன் நல்லா படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு மாடல் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கோடிங்க இதுல வந்து நம்ம பாடி டேகுக்கு அடுத்தபடியா பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட அவுட்புட் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த இடத்துல NavBar அப்படின்னு இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா டாகுலர் மெனுக்கான ஒரு ஐகான் செட் பண்ணிருப்பாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இங்க ஸ்பேன் கிளாஸ்ல NavBar டாகுலர் ஐகான் அப்படிங்கறத ஸ்பேன்குள்ள கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது உங்களுக்கு கலர்ஸ் மாத்தணும் அப்படின்னா கூட கிளாஸ்ல வந்து பேக்ரவுண்ட மாத்திக்கலாம். ஸோ இதுல வந்து கிளாஸ் ஐகான் வந்து டாகுலர் ஐகான் அப்படின்னு செட் பண்ணிருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கு பக்கத்துல நம்ம என்ன பண்ணலாம், bg-primary அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா இங்க ப்ளூ கலர்ல மாறிடுச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஐகான்ஸ் மாத்திக்கலாம். அண்ட் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போது ஹோம் லிங்க் டிசபிள்ட் அப்படின்னு மொத்தம் 3 லிஸ்ட் வந்து இதுல தெரியும். அண்ட் இதுல சர்ச் பார் இருக்கு. இதுல இன்னொரு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இது ரொம்பவே ரெஸ்பான்சிவ். ஸோ இதுல நான் எந்த அளவுக்கு நான் என்னோட ஹைட் வித் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இந்த சர்ச் பார்லயோ இதுல இருக்க கண்டென்ட்லயோ எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. அண்ட் இந்த சர்ச் பாருக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹோவர் எஃபெக்ட்லாம் வந்திருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இங்க பாருங்க ஃபார்ம் கிளாஸ்ல டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் அப்படிங்கறத தான் d-flex அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க வந்து அவுட்லைன் சக்சஸ் அப்படிங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கனால தான் இந்த மாதிரி அவுட்லைன்ல உங்களுக்கு கிரீன் கலர்ல இருக்குது. சோ இதுல உங்களுக்கு என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்க மாத்திக்கலாம். இப்ப இந்த NavBar அப்படிங்கறத நான் என்ட்ரி எலிவேட் அப்படின்னு சேஞ்ச் பண்றேன். தென் இது நம்ம ஐகான்ஸ் கிளிக் பண்ணும்போது ஹோம் இருக்கு, லிங்க்குக்கு பதிலா நம்ம வந்து கோர்சஸ் அப்படின்னு மாத்தலாம். அண்ட் அதுக்கப்புறமா மூணாவது வந்து பாத்தீங்கன்னா டிசபிள்டுன்னு இருக்கும். இந்த டிசபிள்டு கிளாஸை நீங்க எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்ப இந்த இடத்துல நேவ் லிங்க் டிசபிள்டுன்னு இருக்கும். அந்த டிசபிள்ட மட்டும் எடுத்துட்டீங்கன்னா இந்த டிசபிள்டு அப்படிங்கறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட்டட் ஆயிடும். ஸோ இந்த வார்த்தையை மட்டும் நம்ம இப்ப சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து நான் சர்வீசஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி நீங்க உங்களோட நேவிகேஷன் பாரை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஹோவர் பண்ணும்போது மட்டும்தான் இது எல்லாமே தெரியும். அண்ட் இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் கொடுக்கலாம். என்னென்னலாம் நம்ம சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கோ அது எல்லாமே நம்ம பண்ணலாம். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் நேம்ஸை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டாகுலர் ஐகான், ஸோ அதுல என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா எம்இன்னு கொடுத்துருக்காங்க. எம்இ அப்படிங்கிறது என்னன்னா மார்ஜின் எண்ட் அப்படிங்கறத குறிக்குது. அண்ட் மார்ஜின் பாட்டம் அப்படிங்கிறதுக்கு தான் எம்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா மார்ஜின் எண்ட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து ஸ்பேசஸ் எடுத்துக்கும். மார்ஜின் பாட்டம்ல வந்து 2ங்கிற பேடிங் அட்டாச் பண்ணிருக்காங்க. அதாவது டவுன் சைடு 2 பிக்சல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ அதுக்காக மார்ஜின் பாட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி லெஃப்ட் ரைட் அப்படிங்கறத நம்மளோட பூட்ஸ்ட்ராப்ல சொல்லியிருக்க மாட்டாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மார்ஜின் ஸ்டார்ட் மார்ஜின் எண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. பேடிங் ஸ்டார்ட் பேடிங் எண்ட் அப்ப PSPE இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. டாப் அண்ட் பாட்டம்க்கு TB இந்த லெட்டர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இதை நம்ம ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து கோடிங்ஸ் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பூட்ஸ்ட்ராப்ல எபிசோட் நம்பர் 5 நேவிகேஷன் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட அடுத்த எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். நீங்களும் ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஆகணும்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம்ல உங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா என்ட்ரி டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. தேங்க்யூ. Hi all.
நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கீங்க, இல்ல ஈவினிங் மேல ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனலா இருக்கீங்களா, ஆனா உங்க கரியரை ஐடி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கீங்களா, இதை பண்றதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையா இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்க வீட்ல இருந்தே படிக்கலாம். அது உங்க ஃபிளெக்சிபிள் டைம்ல. ஸோ இன்னும் வெயிட் பண்ணாம ஜாயின் என்ட்ரி ஆப் நவ்.